எலியா நம்மை போல பாடுகள் உள்ள மனிதனாயிருந்தும் கருத்தாய் ஜெபித்து மழையை நிறுத்தினார். தேவனின் சத்தத்தை கேட்டு பஞ்ச காலத்திலும் போஷிக்கப்பட்டார். தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு பாகாலின் ஊழியர்களை சங்கரித்தார். தேவ ஆவியை பெற்ற மனுஷனாயிருந்து தேவனுக்காக காரியங்களை நடப்பித்தார். இந்த தேவ மனுஷனாகிய எலியாவை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. பானையில் ஒரு பிடிமாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என் இடத்துல கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஜாடியில் உள்ள மாவும் எண்ணெயும் குறையவில்லை. மகனே, உன் சுவாசம் ஏன் இப்படி குறைகிறது? கர்த்தாவே, என் மகனை விட்டு விடாதீர். தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர்? உன் குமாரனை என்னிடத்தில் தான். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ? என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும். உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். ஓபதியாவை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது. வீரர்களே, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரியுங்கள். சீக்கிரம் வாருங்கள், யாரும் பார்க்காதபடி அமைதியாக வாருங்கள். என்னை பின்தொடருங்கள்.
விரைவாக பிரிந்து 250 பேர் கொண்ட குழுக்களாக உள்ளே செல்லுங்கள். யாரும் பின்தங்க வேண்டாம். நாங்கள் தயாரா இருக்கிறோமா? தயாரா இருங்கள். இன்றிரவு நாம் அனைவரும் பாதுகாப்பாக அடைக்கப்படுவோம். வழி நடத்துங்கள். ஒபதியா, உள்ளே வாருங்கள் சகோதரர்களே. விரைவில் ஓய்வெடுப்போம். இதை பகிர்ந்து உண்ணுங்கள். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஒபதியா, பார், பூமி வறண்டு விட்டது. நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றணும். எங்காவது புல்லகப்படுமான்னு பார். நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? அவன் நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். நான் உம்முடைய சொற்படி போய் ஆகாவிடம் சொன்னபின் கர்த்தருடைய ஆவி உம்மை எனக்கு தெரியாத இடத்துக்கு கொண்டு போனால் அவன் என்னை கொன்று விடுவானே. சேனைகளின் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இன்று நான் ஆகாபுக்கு என்னை காண்பிப்பேன். என்னை காத்தருளும். நான் உம்முடைய சொற்படி செல்கிறேன். ஓபதியா, எதற்காக இவ்வளவு அவசரம்? அரசே, நான் எலியாவை கண்டேன். அவர் உம்மை காண வருகிறார். எலியாவா? இன்றே அந்த எலியாவை சந்திப்பேன். இந்த தேசத்தின் துன்பத்துக்கு காரணம் அவன்தான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? எலியா? நான் அல்ல. கர்த்தரை விட்டு தாங்களும் உம் தகப்பனுடைய வீட்டாரும் பாகால்களை பின்பற்றினதனால் நீங்கள் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர். இப்பொழுது எல்லா இஸ்ரவேலையும் கர்மேல் மலைக்கு கூட்டுங்கள். பாகால் தீர்க்கதரிசிகளையும் அஷேராவின் தீர்க்கதரிசிகளையும் அங்கே கொண்டு வாருங்கள். விரைவு, வேகமாக செய்தியாளர்கள் புறப்படுங்கள். இது அரசரின் கட்டளை. அனைவரும் கர்மேல் பர்வதத்துக்கு வாருங்கள். என்ன நடக்க போகுது? கர்த்தரின் தீர்ப்பு வருமோ? அங்க போங்கள். மேலே கூட. எவ்வளவு காலம் 2 மனதோடு தடுமாற போகிறீர்கள்? பாகால் தேவனாயிருந்தால் அவனை பின்பற்றுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள் யார் உண்மையான தேவன் என்று. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதம் இருக்கிறவன் நான் ஒருவன்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நாம் பலிபீடங்களை அமைப்போம். அக்கினியினால் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள். உங்கள் கடவுளை அழையுங்கள். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே உண்மையான தெய்வம். இது நல்ல வார்த்தை. அப்படியே ஆகட்டும். நீங்கள் அநேகரா இருக்கிறீர்கள். நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணுங்கள். நெருப்பு போடாதீர்கள். உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இது பலமா இருக்கு. நல்ல காளை. இதையே எடுப்போம். பலி சரியாக இருக்கணும். இன்று பாகால் பதில் கொடுக்கணும். இங்க வை. சீக்கிரம் மரம் கொண்டு வா. உலர்ந்த மரம் வேணும். அல்தாரம் உயரமா இருக்கணும். எல்லாரும் பார்க்கணும். பதில் சொல். அக்கினி அனுப்பு. ஏன் அமைதியா இருக்கிறாய்? எங்களை கேள். சத்தமா கூப்பிடுங்க. இன்னும் கேட்கல போல. அவன் தேவன் தானே. தியானத்துல இருக்கலாம், வேற வேலையா கூட இருக்கலாம். ஒருவேளை பயணம் போயிருப்பானோ, இல்ல தூங்கிக்கிட்டு இருப்பானோ. இன்னும் உரத்த சத்தமா கூப்பிட்டு எழுப்பி பாருங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியுமட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள்.
என்கிட்ட வாருங்கள். கர்த்தரின் பலிபீடம் இடிந்து போயிருக்கிறது. அதை மீண்டும் எழுப்புவோம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கினார். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தார். நீங்கள் போய் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து பலியின் மேலும் விறகின் மேலும் ஊற்றுங்கள். இதை 3 தரம் செய்யுங்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. பலி நனைந்தது. ஆனாலும் எலியாவின் முகத்தில் அச்சம் இல்லை, விசுவாசம் மட்டும் இருந்தது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்று இன்று விளங்க பண்ணும். கர்த்தாவே, என்னை கேட்டருளும். நீரே தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, அவர்களின் இருதயத்தை மறுபடியும் உம்மிடத்திற்கு திருப்பும்படிக்கு கேட்டருளும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று காண்பிக்கவும், இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று அறிய பண்ணும். என் தேவனே, தீயினால் பதிலளிக்கவும். இந்த மக்கள் நீர் மட்டுமே தேவன் என்பதை அறியட்டும். கர்த்தரே தெய்வம், அவரே ஒரே தேவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளை பிடியுங்கள், ஒருவனும் தப்பிக்க கூடாது, யாரையும் விடாதீர்கள். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார். நீர் போ, போஜனபானம் பண்ணும். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நீ போய் சமுத்திர முகமாய் பார். ஆண்டவனே, கடல் அமைதியாக இருக்கிறது. நீ இன்னும் 7 தரம் போய் பார். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல். கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக இஸ்ரவேலின் வாசல் வரை ஓடினான்.